அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மேஷ ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி தன்னுடைய சொந்த இடத்துல, அதாவது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/5/2026 முதல் 18/6/2026 வரை நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஒருத்தருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். நிலம் கட்டிடம் சார்ந்த யோகங்கள், வீடு நிலம் சம்மந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா நீதித்துறை, காவல்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட சில பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். எல்லா விதத்திலையும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் கடகராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே சுறுசுறுப்பாகவும் தைரியத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்பாங்க. அதே நேரத்தில் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எப்போவுமே மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளியே காட்டிக்காமல் எந்த சூழ்நிலையில் எப்படி வாழணும், இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். அதே நேரத்தில் வசீகரமான பேச்சுக்கள், நகைச்சுவையான பேச்சுக்கள் அப்படிங்கிறது இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவாங்க. இவர் இருக்கிற இடத்துல தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எந்த ஒரு முடிவையுமே இவங்ககிட்ட கேட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு சில தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்ததுனா என்ன நடந்ததுன்னு தெரியும். திடீர்னு என்னோடய வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் நிறைய அனுபவிச்சிட்டேன். திடீர்னு இதுக்கு முன்னாடி நடந்த இந்த அஷ்டம சனி மூலமாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாச்சு. என்னோடய வாழ்க்கையில் என்ன தான் நடந்தது, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு பல நாள் ஆச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்கேன். இந்த மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் இனிமேலாவது என்னோடய வாழ்க்கையில் நல்லபடியாக நல்ல மாற்றங்கள் இருக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை ரீதியாக நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நிறைய அலைச்சலை பார்த்துருப்பீங்க, நிறைய இடமாற்றங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. தனக்குன்னு ஒரு நிலையான வேலை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஸோ தேவையில்லாத அலைச்சல், அதே மூலமாக நிறைய இடையூறுகள், ஒரு வேலையை முழுசாக செய்ய முடியல, ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியல, டெம்பரவரியாகவே வேலை செஞ்சிட்ருக்கேன், அந்த வேலை செய்கிற வேலையே எனக்கு பர்மனெண்ட்டாக மாறக்கூடிய நிலை இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பணி நிரந்தரம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக டெம்பரரியாக வேலை பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாப் பர்மனெண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குங்க. அதே நேரத்தில் ரொம்ப வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்ச துறையிலோ நான் படித்த துறையில் வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா கூட போதுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தன்னுடைய சொந்த டிபார்ட்மெண்ட்டில், அதாவது தனக்கு பிடித்த டிபார்ட்மெண்ட்டில் தன் படித்த துறையிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப நாளாக இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் இடம் மாற்றம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும். ஸோ வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ சில பொறுப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதனால் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷனாக இருக்கட்டுங்க, ஸோ உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங்காக இருக்கட்டும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இது ஒரு நல்ல காலகட்டங்கள். கண்டிப்பாக தொழில் ரீதியாக இந்த 10ஆம் இடத்துல இந்த கிரகங்களுடைய பலம் உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஸோ ஜாப் இல்லைன்னு நினச்சிட்டு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபைலில் நல்ல வேலை கிடைக்குங்க. வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட யோகங்கள், கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த டைமில் நீங்கள் முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்குங்க. ஸோ தொழிலை தொடங்கணும், அந்த தொழிலில் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டு அதுக்குண்டான எஃபோர்ட் எல்லாம் போட்டாங்க. அதனால் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவே முடியல. என்ன நடந்ததுன்னே தெரியல. எல்லாமே ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்ததுங்க. அப்படியே போக 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 அந்த தொழிலை இழுத்து மூடுற அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது தலைகீழாக மாறிடுச்சு. அந்த பிஸ்னஸில் பழையபடி எனக்கு ப்ராஃபிட்டும் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. மறுபடியும் இதை ரன் பண்ணலாமா, இல்லை இதை விட்டுட்டு வேலைக்கே போயிடலாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கான். அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். அந்த தொழிலில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. தொழிலில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணுவீங்க. ஸோ புது ஐடியாஸ் மூலமாக அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த டைமில் நீங்கள் நிச்சயமாக அதுக்குண்டான முயற்சி அப்படிங்கிறது எடுப்பீங்க.
சில பேர் உங்களுக்கு பின்னாடி அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஓஹோன்னு போயிட்டுருக்குங்க. நம்ம பிஸ்னஸ் இன்னும் அதே நிலையில் இருக்குது. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையே, லாபமே கிடையாது. நஷ்டம் வரலைனாலும் பரவால்ல, லாபம் லாபம் இல்லைனாலும் பரவால்ல, நஷ்டமாகாம தடுக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில அத வந்து சரி பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கு, அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் ரொம்ப நாளா என்ன கர்மம்னே தெரியலைங்க. என்ன கர்ம வினைகளோ தெரியல. வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் தட்டி கழிச்சு போயிட்டே இருக்கு. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் அமையல. வரக்கூடிய வாழ்க்கையாவது நான் ஆசைப்பட்ட மாரி மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ இந்த திருமணம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எட்டா கனியாவே இருக்குங்க. எப்போதான் எனக்குன்னு ஒரு நல்ல அமைப்புகள், நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். ஸோ இழந்ததை விட்டுட்டு வரக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியா மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குன்னு ஆசைப்படுறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு யோகங்கள் பிறவி அதாவது கர்மா அப்படிங்கிறது தீர்ந்து உங்களுக்கு கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கும் எதிர்பார்த்த இடத்த விட நல்ல ஒரு பெட்டரான ஒரு அலைன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அமையுங்க. நிறைய பேர் இந்த லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை வந்து லவ் பண்ணி கல்யாணத்துக்கு கொண்டு போகலாங்கும்போது கூட நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த தடைகள் அகலும். திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், காதலருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இருந்து ஒரு லைஃப்பை விட்டுட்டு வெளியே வந்து புதுசாக தனக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை தேடி போனோம், அதுவும் இன்றைக்கி சரியான விதத்தில் அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா காரணமே இல்லாமல் சண்டை போட்டே இருக்கும். எதுக்கெடுத்தாலும் ஏன்னா நம்மளுடைய நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க. யாருக்காக கஷ்டப்படுறோமோ, யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம இந்த கஷ்டத்தை யாருக்கிட்ட தான் சொல்கிறது? ஏன்னா நிறைய அவங்களுக்காக தான் எல்லாத்தையுமே இழந்து இன்றைக்கி வந்து என்னுடைய சந்தோஷத்தை இழந்து அவங்களுக்காக போராடிட்டு இருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, நீங்கள் பண்ணுறது எதுவும் சரியில்லை, காரணமே இல்லாமல் வந்துட்டு சில கருத்து வேறுபாடுகள் மூலமாக மற்றவங்களோட பேச்சை கேட்டுட்டு இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாத அளவுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருந்துக்குங்க. அந்த நிலைகள் மாறும். மற்றவர்களுடைய இந்த மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் முழுமையாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது சரி பண்ணக்கூடிய தருணங்கள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓகே நம்ம தான் இவங்க தான் கதி, இதுதான் இனிமேல் நம்ம லைஃப்னு சொல்லிட்டு தேடி வந்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, இன்றைக்கி இந்த லைஃப் நமக்கு நிலைக்கலையே, இதுவும் நம்மளுக்கு இன்றைக்கி காரணமே நம்ம விட்டு விலகி போய் இன்றைக்கி செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இவ்வளோ பெரிய தப்புக்கு வந்து தண்டனையாக நம்ம இன்றைக்கி பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலை இருந்தது. நம்ம வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மளை வந்து தனியாக விட்டு போயிட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் மீண்டும் இணையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டு போன உறவுகள் கூட உங்களை தேடி வரும். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு பேபி அப்படிங்கிறது இருக்குங்க. செகண்டாக இன்னொருத்தர் இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுக்கிறோம். அதுவும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு இரண்டாவது குழந்தைக்கு உண்டான சில நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது வருங்க. மருத்துவ ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கூட நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வீடு கட்டக்கூடிய யோகமோ, சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய யோகமோ, அல்லது கட்டிடம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நடக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து ஒரு பில்டிங் கட்டணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு கட்டடம் கட்டணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறீங்க. அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும், டிலே ஆகிட்டே இருந்திருக்கும். அந்த நிலைகள் மாறும். கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய வீட்டு வேலையும் கட்டிட சம்மந்தப்பட்ட வேலைகளை முடிப்பீங்க. சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் பலன் கொடுக்கும். ஏதாவது சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், ஒரு இடம் வாங்கிறதுக்கு இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் கூட தீர்ந்து புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான யோகங்கள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்கள், ஆடம்பரமான சில பொருட்களை வாங்குவீங்க. வண்டி வாகனம், வீட்டுக்கு தேவையான ஒரு ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எது வேணாலும் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதெல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கும். அதுக்கு உண்டான சில மருத்துவ முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கரெக்டாக எடுங்க. ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கங்க. கரெக்டான உணவு பழக்கவழக்கங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலேருந்து முழுமையான தீர்வுகள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஹெல்த்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருந்த சூழ்நிலைகள் கூட மாறி அந்த ஹெல்த்தில் நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக விலகும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. கல்வி ரீதியாக நிறைய முயற்சிகள் இருக்கும். ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், அல்லது ஒரு காலேஜ் படிக்கிறதா இருக்கட்டும், அடுத்த செகண்ட் டிகிரியாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் கல்வி ரீதியாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ கல்வியில் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச துறையில் படித்து அந்த துறையில் வந்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு சில யோக காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க.
அடுத்தபடியாக இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் ரீதியாக கடனால் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து, இன்றைக்கி சொந்த பந்தங்களை இழந்து, மற்றவங்க மத்தியில் எனக்கு இருந்த மரியாதை, செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையுமே இழந்து இன்றைக்கி மற்றவங்களுக்கு கையை கட்டி பதில் சொல்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துடுச்சு. ஒரு காலத்தில் மற்றவங்களுக்கு உதவி பண்ணது போய் இன்றைக்கி நான் மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்குற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேங்க. இந்த பிரச்சனை எப்போ தான் தீரும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இது ஒரு நல்ல ஒரு யோக காலம் அப்படின்னே சொல்லாங்க. பழைய கடனை அடைப்பதற்கான முயற்சி, உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சில வழிவகைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுப்பீங்க. ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு சில தொகைகள் வந்து சேருங்க. உங்களுக்கு நிலுவையில் இருக்க தொகைகளாக இருக்கட்டும், இல்லை அடுத்தவங்களுக்கு நீங்கள் செஞ்ச உதவியாக இருக்கட்டும், அல்லது சொத்து பத்துக்கள் விற்பனை செஞ்சு அது மூலமாக வரக்கூடிய தொகைகளாக இருக்கட்டும், கரெக்டான டைமில் உங்கள் கைக்கு வந்து சேரும். இது மூலமாக உங்களுடைய கடனை முழுமையாக நீங்கள் அடைப்பீங்க. அல்லது கடனை ஒரு பகுதி அடைச்சி அடுத்த கட்ட நடவடிக்கையில் இதிலிருந்து வெளியே வரத்துக்கு என்னென்ன வழிகளோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக எடுப்பீங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சி கூட நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டானபடி சில முயற்சி எடுக்கும்போது நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.